டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாலிவுட் டாலிவுட் போல தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே அரிதான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை வச்சு படம் எடுத்தவங்களால கூட இதை இப்ப செய்ய முடியல. இந்த சமயத்துல உலகநாயகன் கமலஹாசனையும் தளபதி விஜயையும் சேர்த்து படம் எடுக்க ஆசைப்படுவதாக தற்போது இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் தெரிவிச்சிருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான கபாலி படத்துல நெருப்புடா பாடலை எழுதியும் பாடியும் இருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா சின்ன சின்ன காமெடி ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த அருண்ராஜா காமராஜ் அவருடைய நண்பரான சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்புல தற்போது கானா அப்படின்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்துல நடிகர் சத்யராஜ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. தளபதியை வச்சு படம் எடுக்க முடியாம தவிக்கும் இயக்குநர்களுக்கு மத்தியில அருண்ராஜா காமராஜுடைய இந்த கனவு பலிக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் நடிப்புல பிரம்மாண்டமான வசூல் சாதனை செஞ்சு வெற்றி பெற்ற திரைப்படம் மெர்சல். இந்த படத்துடைய வெற்றியை நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சமயத்துல மெர்சல் படத்துல வந்த ஆளப்போறான் தமிழன் பாடல், வீடியோ, ஆடியோ எல்லாமே சேர்த்து தற்போது யூடியூப்ல 10 கோடி ஹிட்ஸை கடந்திருக்கான். அதனால விஜய் ஃபேன்ஸ் தற்போது ட்விட்டர்ல இதை பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்கள்ல ஆளப்போறான் தமிழன் வீடியோ மட்டுமே 10 கோடி ஹிட்ஸை கடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்ப தளபதி ஒரே படத்துல நடிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, மெர்சல் திரைப்படத்துல வந்து ஆளப்போறான் தமிழன் பாடல் 10 கோடி ஹிட்ஸை கடக்குமா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.